ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 19/1/2025 குரோதி வருடம் தை மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் மாலை 6:02 வரை, பின்பு அஸ்தம் நட்சத்திரம். இன்றைய திதி தேய்பிரை சஷ்டி திதி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்றைய சந்திராஷ்டம ராசி கும்பராசிக்கு சந்திராஷ்டமம். 2 நாட்கள் சந்திராஷ்டமம் உள்ளது. நல்ல நேரம் சுப ஓரைகள். சுப முகூர்த்தம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. யமகண்டம் 12 மணி முதல் பிற்பகல் 1:30 மணி வரை. குளிகை காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய கிரகநிலை: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் சந்திரன் கேது, மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரமாக இருப்பதால் இன்று உங்களுக்கு சகோதரர்களால் சற்று கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அவர்களால் பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும். எனினும் கவலை வேண்டாம். வியாபாரத்தில் நல்ல செழிப்புண்டு. வியாபார விஷயமாக வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேதுவும் உள்ளதால் இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சற்று மருத்துவ உதவி தேவைப்படும். தாயார் வழி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் வழி அனுகூலமான பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். இன்று மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளாக உங்களுக்கு இருக்கும். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே குரு உள்ளார். ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் உள்ளார். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கும் விதமாக சாதகமான செய்திகள் உங்களை வந்து சேரும். அதனால் சற்றே கவலைகளை மறந்து இருப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் சற்று சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பண சம்பந்தமான விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். கலைத்துறையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். சுப நிகழ்ச்சிகளுக்காக குடும்பத்துடன் பங்கு கொள்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக உதவிகள் செய்வீர்கள். இன்று விரய செலவுகளும் சுப செலவுகளும் உங்களுக்கு வரும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாகும். நாட்பட்ட தடைப்பட்ட காரியங்கள் யாவும் இனிதே நிறைவேறும். குடும்பத்தாருடன் உறவினர்களுடன் இருந்து வந்த பகைகள் விலகும். உங்களது ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேது உள்ளார். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்கள் நிமித்தம் எதிர்பார்த்த நபரை சந்திப்பீர்கள். சந்திப்பதன் மூலம் அனுகூலமான பலன்களும். வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக பேச்சுவார்த்தைகள் சுப பேச்சுவார்த்தைகள் நிகழும். குடும்பத்தில் திடீர் சுப செலவுகள் வந்து சேரும். குடும்பத்திலே பெண் பிள்ளைகளால் உங்களுக்கு எதிர்பார்த்த இனிய மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். உறவினர்களின் வருகையும் இனிமையான செய்தியால் மிகவும் மகிழ்ச்சியாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் உள்ளார். வக்ரகதியில் உள்ளார். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது ராசிநாதன் புதன் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியனுடன் இணைந்திருப்பதால் அரசு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சாதகமான தீர்வு உண்டாகும். எதிர்பார்த்த அனுகூலமான பலன் உங்களுக்கு வந்து சேரும். அதற்கான செய்திகளும் உங்களுக்கு உண்டாகும். இரும்பு சம்பந்தமாக உலோக சம்பந்தமாக கட்டிட சம்பந்தமான தொழில்களில் நீங்கள் இன்று எதிர்பார்த்த பலன்களும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைப்பதால் என்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள்.
நாட்பட்ட காரியங்கள் சுப காரியங்கள் இனிதே நிறைவேறும். திருமணத் தடை அகலும். காதல் திருமணம் கைகூடும். குடும்பத்தை விட்டு விலகி சென்றவர்கள் திரும்ப வரும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த தன உதவி இன்று உங்களுக்கு கிடைக்கும். நாள்பட்ட வியாதிக்கு மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த தன உதவியும் எதிர்பார்த்த இனிய செய்தியும் உங்களுக்கு உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து வந்து சேருவதால் நீங்கள் இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். தொழிலில் வெற்றியும் மேன்மையும் உண்டு. தொழிலுக்காக பயணங்கள் செய்வதன் மூலம் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நண்பர்களுடன் சேர்ந்து செய்யும் கூட்டு தொழில்களில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். தொழில் நிமித்தம் நீங்கள் பயணங்கள் செய்ய வேண்டியதால் அதற்கான விரைய செலவுகளும் சற்று உடல் உபாதைகளும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புள்ளதால் கவனமாக இருக்கவும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். பண சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபங்கள் வந்து சேரும். வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று ஆதாயம் மிகுந்த நாளாகவே இருக்கும். திடீர் தனவரவு, அதிர்ஷ்டங்கள், பரிசுகள் கிடைக்கும். திடீர் சுபசேதி, சுப செலவுகள் உங்களுக்கு உண்டாகும். தொழிலில் புதிய நண்பர்களை சந்திப்பதன் மூலம் கூட்டு முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். இன்று நீங்கள் குடும்பத்துடன் இனிமையான பயணமும் மகிழ்ச்சியுடனும் இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரனுடன் கேது உள்ளார். சகோதரர்களால் ஏற்பட்ட கலகங்கள் தீரும். சகோதரர்களுக்கு உடல் உபாதைகள் வராமல் பார்த்து கொள்ளவும். இரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மருத்துவ உதவி தேவைப்படும். சகோதர கலகம் நீங்கும். சகோதரர்களால் பூமி சம்பந்தமான ஆதாயம் வந்து சேரும். வாகன சம்பந்தமான தொழிலில் வெற்றி உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். திடீரென்று புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றிகள் காண்பீர்கள். மனைவி வழி அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். மனைவியின் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிரிந்து போன உறவினர்கள் உங்களுடன் மீண்டும் தொடர்பு கொள்வார்கள். அதனால் சற்று மன வருத்தமும் உண்டாகும். மனக்கலக்கங்களும் உங்களுக்கு வந்து சேரும். ஏனென்றால் இவ்வளவு நாட்களாக வேண்டா வெறுப்பாக பிரிந்து சென்றவர்கள் திடீரென்று வருவதால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை உங்கள் மனதிற்கு இருக்காது. அதனால் சற்று கவலையும் படுவீர்கள். என்ன செய்வது என்றே தெரியாமல் சற்று முழிக்கக்கூடிய நிலைமையும் வந்து சேரும். கேட்ட இடத்தில் இன்று உங்களுக்கு பணம் கிடைக்கும். புதிய தொழிலில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். பண சம்பந்தமான தொழிலில் இன்று உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கால்நடை வியாபாரம் செய்பவர்களுக்கும் கால்நடைகளால் ஆதாயம் பெறுபவர்களும் கால்நடைகளையே தொழிலாக கொண்டவர்களுக்கும் பூக்கட்டும் வியாபாரம், வாசனை திரவியங்கள், நீர் சம்பந்தமான தொழில்கள், பால் சம்பந்தமான தொழில்கள், இது போன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிக்கான உங்களுக்கு தொழில் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். உணவு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று தொழில் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். கணவன் மனைவி உறவு முறை அன்பு மேலோங்கும். குழந்தைகளுக்காக நிறைய செலவுகள் செய்வீர்கள். தடைபட்ட காரியங்கள் யாவும் இனிதே வெற்றியாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் உள்ளார். வக்ரமாக இருந்தாலும் இன்று உங்களுக்கு பூமி சம்பந்தமான பிரச்சனைகளால் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கிவிடும். உங்களது பூமியை அபகரித்து சென்றவர்கள் சாதகமான பலன்கள் கேஸ் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் செய்தியும் வந்து சேரும். உங்களது சொத்தை அபகரித்து அதற்கான கேஸ் வழக்குகள் தொடுத்திருப்பது சாதகமாகி சொத்து உங்களுக்கே திரும்ப கிடைக்கும் யோகமும் உண்டாகும். ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதால் சற்று உடல் உபாதைகளில் கவனம் செலுத்துவது நல்லது. இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் கண் சம்பந்தமான பிரச்சனைகள், உடல் உபாதைகள், இது போன்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவ உதவி தேவைப்படும் விதமாகவே இருக்கும். அதனால் நீங்கள் இன்று உடலில் சற்று கவனம் கொள்வது நல்லது. பிறருக்காக நீங்கள் ஓடி உழைப்பீர்கள். பிறரின் நலனுக்காக பண உதவிகள் செய்வீர்கள். ஆனால் உங்களுக்காக உதவி செய்ய யாரும் இருக்க மாட்டார்கள்.
பிள்ளைகளால் இன்று மகிழ்ச்சி நிறையும் நாளாக இருக்கும். பிள்ளைகளுக்காக சொத்தை வாங்கி கொடுப்பீர்கள். விலையுயர்ந்த பொருள்களை இன்று நீங்கள் வாங்கி கொடுப்பீர்கள். சுப பேச்சுகளும் சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு இன்று குடும்பத்தில் உண்டாகும். சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் வந்து சேரும். வெளியூரிலிருந்து தனவரவும் உண்டாகும். எதிர்பார்த்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு கிடைப்பதால் இன்று நீங்கள் அதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். புதிய கூட்டு முயற்சிகள் யாவும் உங்களுக்கு வெற்றி வாய்ப்புடனே இருக்கும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். உங்களது ராசிநாதன் உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியனுடன் இருப்பதால் எதிர்பார்த்த அரசு சம்பந்தமான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபட்டு அதற்காக சற்று வருத்தத்துடன் இருக்கும் உங்களுக்கெல்லாம் அரசு வழி உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கும். மகிழ்ச்சி நிறைந்த செய்திகளும் வந்து சேரும். திடீர் பயணங்களும் அரசு சம்பந்தமாக உண்டாகும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு கிடைக்கும் அல்லது அயல்நாட்டு அரசுடன் தொடர்பு உண்டாகும். பூமி சம்பந்தமாக திடீர் சொத்துக்கள் வாங்குவீர்கள். உங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு சம்பந்தமான தொழில்கள் கிடைப்பதால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் சாதகமான பலன் கிடைக்கும். பயணங்களால் வெற்றி நிச்சயமாக உண்டு. பயணங்கள் மூலம் அனுகூலமான பலன்களும் தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். பூமியால் வாகனத்தால் இதுபோன்ற தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று சிறப்பான பலன்கள் உண்டு. வாகன உதிரி பாகங்கள் மற்றும் வாகனத்தையே தொழிலாக கொண்டவர்கள், பூமியே தொழிலாக கொண்டவர்கள், சிறு சிறு வியாபாரிகள் இவர்களுக்கெல்லாம் இன்று 6ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இணைந்து இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்த தனலாபமும் அரசு வழி ஆதாயமும் அரசின் உதவியும் உங்களுக்கு கிடைப்பதால் குடும்பத்தில் மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு முறையில் ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுக்காக இன்று நீங்கள் அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். கடன் தொல்லைகள் சற்று விலகும். அதனால் மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு பின்பு அன்பாக மாறிவிடும். எதிர்பார்த்த வெற்றியுடன் தனவரவும் உண்டாகும். என்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனுடன் கேதுவும் இருப்பதால் சற்று உடல் நலனில் அக்கறை கொள்ளவும். திடீரென்று கால் சம்பந்தமான பிரச்சனைகள், இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு சற்று வருத்தத்தை அளிக்கும். குடும்பத்தில் பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி தேவைப்படும். திடீர் பயணத்தால் உங்களுக்கு உடல் உபாதைகளும் சற்று அலைச்சலும் பண விரயமும் வந்து சேரும். விரய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் வந்து சேரும். மருத்துவ செலவுகள் சற்று கூடும். திடீரென்று ஆதாயம் மிக்க தொழிலில் ஈடுபடுவீர்கள். அதனால் உங்களுக்கு சற்று மனமகிழ்ச்சியும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் திடீரென்று பண விரயங்கள் ஆகும் தொழிலில் ஈடுபட வேண்டாம். நம்பிக்கையுடன் ஒவ்வொருவரும் உங்களிடம் வந்து இதை செய் அதை செய், இதனால் உங்களுக்கு லாபம் அதிகமாகும் என்று கூறுவார்கள். அதை நம்பி இன்று தொழிலில் ஈடுபட வேண்டாம். இன்று அப்படி ஈடுபடும் போது உங்களுக்கு அது விரயமாக உங்களுக்கு மாறும் சூழ்நிலையும் உள்ளதால் பண விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கவும். தொழிலில் நல்ல லாபமும் தனபரமான நேட்டமும் உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் உங்களது ராசிநாதன் உள்ளதால் பயணங்களால் இனிமையான வெற்றியும் உண்டு. பயணத்தால் சிறு சிறு அலைச்சலும் உபாதைகளும் இருந்தாலும் அதையெல்லாம் இன்று மாறும் சூழ்நிலையும் உருவாகும். புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும். தந்தையாரின் சொத்தை தாயாரே உங்களிடம் ஒப்படைப்பார். தாய்மாமன் உறவு முறையில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். மாமன் மைத்துனன் உறவு முறையில் அன்பு கூடும். விலகி சென்றவர்கள் உங்களை தேடி வருவார்கள். நாள்பட்ட பகைகள் விலகி குடும்பம் ஒற்றுமையாகும். சுப சேதிக்கான தேதி நிச்சயிக்கப்படும். நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேறும். குடும்பத்தில் குழந்தை பாக்கியங்கள் உருவாகும்.
பாக்கியமும் வந்து சேரும். திடீரென்று பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக பயணங்கள் அனுகூலமாக இருக்கும். அதனால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு திடீரென்று வந்து சேரும். ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டங்கள் உண்டாகும். பிள்ளைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளால் மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். இன்று நீங்கள் குடும்பத்துடன் இனிமையான பயணமும் மேற்கொள்வீர்கள். சுப நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். விரைய செலவுகளும் சுப செலவுகளும் உங்களுக்கு உண்டாவதால் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடனும் இருப்பீர்கள். பணம் கொஞ்சம் செலவானதால் சற்று சங்கடத்துடனும் இருப்பீர்கள். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். என்று நீங்கள் மிகவும் அமைதியாகவும் சற்று மனமகிழ்வுடனும் நீங்கள் இருப்பீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று மனமகிழும் செய்தி உங்களுக்கு வந்து சேரும். நீண்ட நாட்கோரிக்கை நிறைவேறும். எண்ணங்கள் நிறைவேறும். புது வாகனம் உங்களுக்கு வந்து சேருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். வாகனம் ஒன்று நீங்கள் கடனாக வாங்குவீர்கள் அல்லது பரிசாக உங்களது மனைவி மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலருக்கு பூமியால் லாபம் உண்டு. ஒரு சிலருக்கு மனை வீடு வாங்கும் யோகமும் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தனவரவு வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட கடன்கள் விலகும். கல்விக்காக எடுத்த கடன்களுக்கு சமாதானமாக தீர்க்கும் வழிமுறையும் உங்களுக்கு வந்து சேரும். காத்திருந்த சுபசெய்தி உங்களுக்கு காதுக்கு இனிமையாக இருக்கும். குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும் வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலுக்காக அலைச்சல்கள் உண்டாகும். தனவரவும் அதிகமாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் உண்டாகும். பூமி சம்பந்தமான தொழிலில், கட்டட சம்பந்தமான தொழிலில் புதிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். கணவன் மனைவி இடையே அன்பு மேலோங்கும். மனைவிக்காக இன்று அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். தடைபட்ட காரியங்கள் யாவும் இன்று வெற்றிகரமாக நடக்கும். சகோதர வழியில் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி வந்து சேரும். சகோதரர் உறவினர் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பலன்கள் இன்று கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு இன்று ஆதாயம் மிகுதியாகவே இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். தொழிலுக்காக அயல்நாடு அல்லது வெளியூர்களுக்கு சென்று தொழில் செய்யும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பிள்ளைகளுக்காக நிறைய செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். பிள்ளைகளின் படிப்பிற்காக, பிள்ளைகள் வெளியூர் சென்று படிப்பதற்காக உதவிக்காக நீங்கள் கடன் வாங்குவீர்கள். ஏற்கனவே எடுத்த கடன்களும் இதுவும் சேர்ந்து சற்று மனதை பாதிக்கும் விதமாகவே இருக்கும். நகை சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டினாலும் அதற்குரிய தீர்வுகள் உங்களுக்கு வந்து சேரும். தாய் வழி உறவால் அனுகூலமான பலன்கள் உண்டு. உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்ளவும். சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலற்றும். அதற்கான மருத்துவ உதவி தேவைப்படும். எனினும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பொருளாதார வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகளுடன் தனவரவும் உங்களுக்கு உண்டாகும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் தோன்றி மறைந்தாலும் இன்று நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் சூரியனுடன் புதன் உள்ளார். 3ஆம் இடத்தில் சனியுடன் சுக்கிரன் உள்ளார். குடும்ப உறவுகள் மூலம் ஏற்பட்ட கலகங்கள் நீங்கி குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தாருடன் இனிய பயணங்கள் மேற்கொள்வீர்கள். அரசு சம்பந்தமான தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கெல்லாம் ஆதாயம் மிகுந்த நாளாக இருக்கும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசால் புதிய செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கும் அரசு வேலை செய்பவர்களுக்கெல்லாம் இனிய செய்திகள் வந்து சேரும் விதமாகவே இருக்கும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மனக்குறைகள் தீரும். உங்களது ராசிநாதன் குரு 6ஆம் இடத்தில், 7ஆம் இடத்தில் செவ்வாய், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம், 10ஆம் இடத்தில் தொழில் சம்பந்தமாக உங்களுக்கு சிறு சிறு கலகங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. உடல் உபாதைகளுக்காக சற்று மருத்துவ செலவுகள் வேண்டி வரும். தொழிலில் ஏற்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளுக்கு நீங்களே காரணமாகும் சூழ்நிலையும் ஏற்பட வாய்ப்புள்ளதால் சற்று வார்த்தைகளில் கவனம் கொள்வது நல்லது. பகைகளை ஏற்க வேண்டாம். திடீரென்று நண்பர்களே பகைவர்களாகும் சூழ்நிலை இருப்பதால் பகை சம்பாதிக்காமல் சற்று விட்டு கொடுக்கவும். கோபத்தை சற்றே மட்டுப்படுத்தி கொள்ளவும்.
தொழிலில் எதிர்பார்த்த வெற்றிகள் உண்டாகும். தொழிலுக்காக பிற மாநிலங்கள் அல்லது அயல் நாடுகளுக்கு செல்லும் யோகமும் உண்டாகும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் சிறு சிறு கவலைகள் உங்களுக்கு உண்டாகும். தாயாரின் உடல்நிலையில் சற்று அக்கறை கொள்வது நல்லது. தாயாருக்காக மருத்துவ செலவுகள் தேவைப்படும். தாயாரின் அன்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். தாயாரின் அன்புக்காக நீங்கள் அவர்களுடனேயே இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். தாயாரின் சொத்து உங்களுக்கு கைவரும் யோகமும் உண்டு. வாகன சம்பத்து வந்து சேரும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கும் சூழலும் உருவாகும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தகுந்த சமயத்தில் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட தொய்வுகள் மாறும். தொழிலுக்காக பயணங்களும் பயண அலைச்சல்களும் விரைய செலவுகளும் உண்டாகும். எனினும் காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். முன்னின்று காரியத்தை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். அரசியலில் ஜொலிப்பீர்கள். சிறு சிறு பிரச்சனைகள் அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்பட்டாலும் அதையெல்லாம் நீங்கள் முன்னின்று சாதகமான பலனை பெறுவீர்கள். அரசு தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு அரசால் ஆதாயம் வரும் செய்தியும் உண்டாகும். அரசு தொழிலில் புதிய செய்தியான உங்களுக்கு இடமாற்றம் மற்றும் பதவி மாற்றம் இது போன்ற புதிய செய்திகள் உங்களுக்கு வரும் வாய்ப்புகளும் உண்டு. நண்பர்களுடன் கலகம் செய்யாமல் இருப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன அமைதியை தரும். குடும்பத்தில் சற்று கோபங்கள், கலகங்கள், சண்டை பிரச்சனைகள் வந்து சேராமல் பார்த்து கொள்ளவும், கோபத்தை அடக்கிக் கொள்ள பழகி கொள்ளவும். வீண் வார்த்தைகளால் இன்று விரைய சண்டைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருப்பதால் கணவனோ மனைவியோ இருவரும் சற்று விட்டு கொடுப்பது நல்லது. பிள்ளைகளுடன் கோபித்து கொள்ள வேண்டாம். பிள்ளைகளுடன் அனுகூலமாக நடந்து கொள்ளவும். எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு வந்து சேரும். திடீர் உறவினர் வருகையால் உங்களுக்கு சற்று விரைய செலவுகளும் உண்டாகும். சுப செய்திகளும் வந்து சேரும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக திருமண தேதி நிச்சயிக்கப்படும். நாட்பட்ட தடைப்பட்ட காரியம் நிறைவேறும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். எதிர்பார்த்த வெற்றியுடனும் குடும்பத்தில் இன்று மனமகிழ்ச்சி நிறையும் நாளாகவும் இன்று உங்களுக்கு இருப்பதால் இன்று மனைவி குழந்தைகளுடன் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். உங்களது ராசியிலேயே சூரியனும் புதனும் உள்ளதால் அரசு வழியில் ஆதாயம் பெறுவீர்கள். அரசு சம்பந்தமான ஒப்பந்தங்கள் நிறைவேறும். திடீர் ஆதாயம் உண்டாகும். பூமி சம்பந்தமான சொத்துகளுக்காக போராடி களைத்து போன உங்களுக்கு அது தந்தை வழி உங்களுக்கு கிடைக்கும் பாக்கியமும் வந்து சேரும். மாமன் மைத்துனன் உறவு முறைகளில் இருந்து வந்த விரிசல்கள் மாறும். உங்களுக்கு மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். மனைவியின் சொத்து உங்களுக்கு வந்து சேரும் பாக்கியமும் கைவரும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த தன உதவி உங்களுக்கு வந்து சேரும். நாட்பட்ட கடன் தொல்லைகள் தீரும். கடன் பிரச்சனைகள் நீங்குவதுடன் மனமகிழ்ச்சியுடன் இருக்கும் சூழலும் உருவாகும். எதிர்பார்த்த சுபசெய்தி உங்களுக்கு வந்து சேரும். குடும்பத்தில் திடீர் நிகழ்ச்சிகளுக்காக உங்களுக்கு விரைய செலவுகளும் உண்டாகும். சுப செலவுகளும் வந்து சேரும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி மனப்பான்மை குறையும். எதிரியின் தொல்லைகள் விலகும். நண்பர்களின் உதவியுடன் நீண்ட நாள் பயணம் செய்வீர்கள். பயண அனுகூலமும் வெற்றியும் உண்டாகும். கூட்டுத் தொழில்கள் யாவும் உங்களுக்கு சாதகமான பலனை தரும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து வந்து சேரும். வெளிநாட்டு தொடர்பு முறையால் மனமகிழும் செய்தியும் உண்டாகும். மனைவி வழி மகிழ்ச்சியாக இனிய செய்தி கேட்பீர்கள். குழந்தைகளுக்காக கல்வி சம்பந்தமாக குழந்தைகளை வெளியூர் அல்லது வெளிநாட்டில் படிக்க வைக்க கடனுதவி கேட்டது கிடைக்கும். பணவரவு கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றி உண்டாகும். தொழில் சம்பந்தமாக திடீர் பயணங்கள் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வந்து சேரும். கால்நடைகளால் ஆதாயம் பெறுவீர்கள். புதிய வாகனம் வாங்கும் யோசனையும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். கால்நடை சம்பந்தமாக தொழில் செய்பவர்களுக்கும் பூமியால் விளைபொருள்கள் மூலம் தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று இரட்டிப்பு லாபம் உண்டாகும். தொழில் மேன்மையுண்டு, தொழில் வெற்றியுண்டு. இன்று நீங்கள் குடும்பத்துடன் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள்.
கும்பராசி அன்பர்களே, உங்களது ராசிநாதன் ராசியிலேயே சுக்கிரனுடன் இணைந்திருக்கிறார். ராசிக்கு விரயஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளார். ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் கேதுவுடன் இருப்பதால் உடல் நலனில் சற்று அக்கறை கொள்வது மிகவும் நல்லது. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் எதிலும் சற்று கவனமாக இருக்கவும். 2 நாட்களுக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். விதண்டாவாதங்களை தவிர்க்கவும். நண்பர்களுடன் அதிகமாக பயணம் செய்ய வேண்டாம். நண்பர்களில் சிலர் கடுமையான கோபமுடையவர்களாக இருப்பதால் வீண் வார்த்தைகள் உண்டாகும். திடீரென்று கேஸ் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம். தீய நண்பர்களின் நட்பால் இன்று உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கவனமாக இருந்து கொள்ளவும். தொழிலில் போட்டி மனப்பான்மை அதிகமாகும். எதிர் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு அலட்டும். கடன் தொல்லையால் சற்று பாதிக்கப்படுவீர்கள். கேட்ட இடத்திலிருந்து பணம் வருவதற்கு சற்று தாமதமாகும். எனினும் தொழிலில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. தொழில் சம்பந்தமாக எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு உண்டு. தொழில் வாய்ப்புகளும் வருவதற்கு சற்று தாமதமாக இருந்தாலும் அது உங்களுக்கு வரும் விதமாகவே இருக்கும். குடும்பத்தில் விரைய செலவுகள் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கும். தந்தையால் தேவையில்லாத வாக்குவாதம் உண்டாகும். சொத்து தர்க்கம் வந்து சேரும். கேஸ் வழக்குகள் யாவும் சம்பந்தமாக நீங்கள் எதிர்பார்த்த பலன் வருவதற்கு சற்று தாமதமாகவே இருக்கும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் மேலோங்கும். பணத்திற்காக அல்லது சொத்திற்காக கலகங்கள் ஏற்படும். பிள்ளைகளுடன் தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கல் இன்று வேண்டாம். திடீர் பயணங்கள் வேண்டாம். உடலில் சிறு சிறு உபாதைகள் உங்களுக்கு உண்டாகும். பெரியவர்களுக்காக மருத்துவ உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலையும் உருவாகும். கடன் தொல்லை சற்று அதிகமாக இருந்தாலும் அது தீர்க்கும் விதமாக பிற உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் சற்று தாமதமாகும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணத்தால் சற்று அலைச்சல்களும் தன விரயங்களும் உண்டாகும். எனினும் எதிர்பார்த்த வெற்றி சற்று தாமதமாக உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். ஆனால் தாமதமாகும். நீங்கள் இன்று கவனமுடன் அனைத்திலும் நடந்து கொள்வது உங்களுக்கு நல்லது. கோபத்தை தவிர்க்கவும். மனதிற்கு அமைதி தரும் விதமாக இன்று நீங்கள் நடக்கவும். மனைவியிடமோ கணவனிடமோ குழந்தைகளிடமோ தேவையில்லாத வார்த்தைகளை விட வேண்டாம். நண்பர்களிடமும் சற்று கவனமாக இருந்து கொள்வது நல்லது. இன்று சற்று மன அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியனுடன் புதனும் உள்ளார். இன்று எதிர்பார்த்த வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். புதிய தொழிலில் ஏற்பட்டு வெற்றிகள் காண்பீர்கள். 4 பாகத்திலிருந்தும் தனவரவு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். இவ்வளவு நாள் சிரமப்பட்டதற்கு பதிலாக எந்த இடத்தில் நீங்கள் கேட்டாலும் தன உதவி கிடைக்கும். பொருளாதார நிலையில் வெற்றி உண்டாகும். பொருளாதார வளர்ச்சி உண்டாகும். தொழிலில் எதிர்பார்த்த வெற்றியும் மென்மையும் வந்து சேரும். நீண்ட நாள் கோரிக்கை கனவுகள் ஆசைகள் நிறைவேறும். பிள்ளைகளுக்காக தன உதவி செய்வீர்கள். பிள்ளைகள் வழியும் உங்களுக்கு ஒரு சிலருக்கு பிள்ளைகளால் தனலாபம் உண்டாகும். பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி கிடைக்கும். நாட்பட்ட காரியம் தடைப்பட்ட காரியங்கள் யாவும் நிறைவேறும். பிள்ளைகளின் திருமண தடை விலகி சுப தேதி நிச்சயிக்கப்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும். தனவரவு இன்று அதிகமாகவே இருக்கும். வியாபார நிமித்தம் வெளியூர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் வெற்றியும் புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். நண்பர்களுடன் இனிய பயணம் மேற்கொள்வீர்கள். நண்பர்களுடன் கூட்டு தொழில் சிறக்கும். புதிய தொழிலுக்காக நீங்கள் புதிய பாதையில் செல்வீர்கள். ஏற்கனவே எடுத்த தீர்மானத்தை சற்றே மாற்றிக்கொள்ளும் விதமாகவே இன்று உங்களுக்கு அமையும். எதிலும் முன்னின்று காரியத்தை சிறப்பாக முடிப்பீர்கள். இன்று பாராட்டும் பதவியும் உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். எதிலும் முன்னின்று தீர்மானம் செய்யக்கூடிய வகையில் இன்று உங்களை முன்னால் நிறுத்தி அனைத்தையும் நீங்கள்தான் செய்ய வேண்டும் என்று உங்களை மதிப்பும் மரியாதையுமாக நடத்துவார்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட கலகங்கள் மறையும். பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். தனவரவு இன்று தொழிலில் இரட்டிப்பு லாபமாகவே உங்களுக்கு வந்து சேரும். சீருடை அணிந்தவர்களுக்கெல்லாம் சிறப்பான யோகம் வரும் விதமாகவே இருக்கும். எதிர்பார்த்த
பயணத்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். எதிர்பார்த்த நண்பர்கள் உங்களுக்கு துணை புரிவார்கள். திடீர் உறவினர்கள் வருகையால் சுப தேதிகள் நிச்சயிக்கப்படும். தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் இன்று சாதகமான பலனை அளிக்கும். எதிர்பார்த்த நண்பரின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாள் கனவு இன்று பலிக்கும் விதமாகவே இருக்கும். ஆலய தரிசனம் செய்வீர்கள். ஆலய திருப்பணிக்காக உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள். ஆன்மீக சம்பந்தமாக புதிய அன்பர்களின் தொடர்பு உங்களுக்கு உண்டாவதால் மனமகிழும் விதமாகவே இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். தாய் வழி உறவால் எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கும். பூமியால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும். பூமி சம்பந்தமாக, உணவுப் பொருள்கள் சம்பந்தமாக, கைத்தொழில்கள் சம்பந்தமாக உங்களுக்கு இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். பணம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கல் உள்ளவர்களுக்கெல்லாம் இன்று அனுகூலமான பலன்களும் இரட்டிப்பு லாபமும் உண்டாகும். எதிர்பார்த்த நேரத்தில் உங்களுக்கு தனவரவு வந்து சேரும். பிள்ளைகளின் படிப்பிற்காக வெளிநாடு சென்று படிக்கும் யோகமும் வந்து சேரும். ஒரு சிலருக்கு அரசு சம்பந்தமான தொழிலில் ஆதாயம் உண்டாகும். அரசு வழி ஏற்பட்ட தொல்லைகள் தீரும். அரசு வழி ஆதாயம் பெறுவீர்கள். அரசு தொழிலில் உள்ளவர்களுக்கெல்லாம் இடமாற்றம், பதவி மாற்றம் போன்ற செய்திகள் வருவதால் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மனைவி வழி ஆதாயம் உண்டாகும். கணவன் மனைவி இடையே எப்போதும் கலகந்தான் என்றாலும் இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். பொருளாதார நிலை நன்றாகவே இருக்கும். கடன் தொல்லைகள் மனதிற்கு அமைதி அளிக்கும் விதமாகவே உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். எதிர்பார்த்த வெற்றியும் உண்டாகும். பொருளாதாரத்தில் திடீர் அதிர்ஷ்டங்களும் வாய்ப்புகளும் வந்து சேரும். திடீர் தனவரவு உண்டாகும். எதிர்பார்த்த நபரிடமிருந்து நீங்கள் எதிர்பார்த்த பொருள் அல்லது வேறு விதமாக எதை எதிர்பார்த்தீர்களோ அது உங்களுக்கு கிடைக்கும் விதமாகவே இருக்கும். காதல் திருமணம் கைகூடும். வீட்டிலிருந்து வெளியேறியவர்கள் திரும்ப குடும்பத்திற்கு வந்து சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கும் சூழல் உருவாகும். வெளிநாட்டிலிருந்து தனவரவும் உண்டாகும். வெளிநாட்டிலிருந்து உங்கள் உறவினர் வருகையும் உண்டாகும். இன்று நீங்கள் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று சிறப்பான நாளாக இருக்கும். இனிய பயணங்கள் மேற்கொள்வதால் மிகவும் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.